வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல விலங்குலகத்தில் வகுப்பு பாலூட்டிகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலூட்டிகளை நம்ம மெம்மல்ஸ்னு சொல்கிறோம். மெம்மல்ஸுங்கிற வார்த்தை லத்தீன் மொழியில் மெம்மோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. லத்தீனில் மெம்மோ அப்படிங்கிறதுக்கு பால் சுரப்பி அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த விலங்குகள் எல்லாமே பால் சுரப்பிகளை பெற்றிருக்கோ அந்த விலங்குகள் அனைத்தும் வகுப்பு பாலூட்டிகளில் வருது. பாலூட்டிகளில் இருக்கக்கூடிய விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பல செல் உயிரிகளாக இருக்கிறாங்க, மூவடுக்கு விலங்குகளாக இருக்கிறாங்க, இருபக்க சமச்சீருடைய விலங்குகளாக இருக்கிறாங்க, உண்மையான உடற்குழி கொண்ட விலங்குகளாக இருக்கிறாங்க, கண்டங்களுடைய விலங்குகளாக இருக்கிறாங்க, முதுகுநானுடைய விலங்குகளாக இருக்கிறாங்க. மேலும் இந்த விலங்குகள் உடல் வெப்பநிலை எப்பொழுதும் சீராக ஒரே நிலையில் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப உடல் வெப்பநிலை மாறாமல் இருக்கும். அதனால் இந்த விலங்குகளை உடல் வெப்பம் மாறா விலங்குகள்னு சொல்கிறோம். அதாவது ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ்னு சொல்கிறோம். குளிர்காலத்தில் சூழ்நிலையில் வெப்பம் குறையும், கோடை காலத்தில் சூழ்நிலையில் வெப்பம் அதிகமாகும். சூழ்நிலையில் வெப்பநிலை குறைந்தாலும் அதிகரித்தாலும் உடல் வெப்பநிலை மாறாமல் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய விலங்குகள் தான் பாலூட்டிகள். பாலூட்டிகளின் வாழ்விடத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நீரில் இருக்கிறாங்க, நீர்லையும் கடல் நீர்லையும் இருக்கிறாங்க, நன்னீர்லையும் இருக்கிறாங்க. கடலை பொறுத்த வரைக்கும் ஆழம் குறைவான கடல் முதல் ஆழம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் வரைக்கும் இந்த மெம்மல்ஸ் இருக்கிறாங்க. நிலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த மலைகள், சமவெளிகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்ற அனைத்து தரை வாழிடங்கள்லையும் இந்த பாலூட்டிகள் உயிர் வாழ்கிறாங்க. பாலூட்டிகளில் இரிணை கால்கள் இருக்குது. இரிணை கால்கள் மூலம் நடத்தல், ஓடுதல், தாவுதல், வலை தோண்டுதல், நீந்துதல் மற்றும் பறத்தல் வேலைகளை செய்கிறாங்க. இந்த வேலைகளுக்கு ஏற்ப ஈரிணை கால்கள் தகவமைப்பு பெற்று மாறுபாடடைந்து காணப்படுது. பாலூட்டிகளில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள்னு பார்த்தோம்னா உடலில் ரோமங்கள் காணப்படுது. உடலில் தோல் இருக்கும், தோலில் சிறு அளவிலான முடிகள் காணப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமங்கள்னு சொல்கிறோம். அப்போ ரோமங்கள் பெற்றிருத்தல்ங்கிறது பாலூட்டியோடைய ஒரு சிறப்பு பண்பு. இரண்டாவது புறசெவி மடல். புறசெவி மடல்ங்கிறது காது மடல். இந்த காது மடல் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்துமே பாலூட்டிகள் தான். அடுத்தது பால் சுரப்பிகள். பெண் விலங்குகளில் பால் சுரப்பிகள் நன்றாக செயல்படும், ஆண் விலங்குகளில் பால் சுரப்பிகள் செயல்படாத நிலையில் இருக்கும். பெண் விலங்குகள் குட்டி ஈன்ற பிறகு இளம் உயிரிகளுக்கு பால் சுரப்பிகள் மூலமாக உணவளிக்கிறாங்க. அப்போ பால் சுரப்பி பெற்றிருத்தல்ங்கிறது பாலூட்டியோட ஒரு முக்கியமான பண்பு. உடற் சட்டகம். உடலில் புற சட்டகத்தை பொறுத்த வரைக்கும் வியர்வை சுரப்பிகள், வாசனை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், கொம்புகள், முட்கள், செதில்கள், கூர்நகங்கள், நகங்கள் மற்றும் குழம்புகள், அடுத்தது எலும்பாலான புறப்படல தகடுகள், இது எல்லாமே பாலூட்டிகளோட உடலில் வெளிப்புறத்தில் காணப்படக்கூடியது. இதை நாம் புறசட்டகம்னு சொல்கிறோம். உணவூட்ட முறையை பொறுத்த வரைக்கும் பற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பற்களை பொறுத்த வரைக்கும் தீக்கோடான் பற்கள், ஹெட்ரோடான் பற்கள் மற்றும் டைஃபாய்டன் பற்கள் பாலூட்டிகளில் காணப்படுது. தீக்கோடான் பற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்கள் கீழ்த்தாடை மற்றும் மேல்தாடைகளில் குழியில் நன்றாக பொருந்தி காணப்படும். பற்கள் வலுவானதாக இருக்கும். இதுவே அக்ரோடான்ட் அண்டு பிளூரோடான்ட் அப்படிங்கிற பல்லமைப்பு இருக்குது. அக்ரோடான்ட்டில் பற்கள் கீழ்த்தாடை மற்றும் மேல்தாடையில் நுனியில் ஒட்டி இருக்கும். ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுந்துடும். இது அக்ரோடான் பல்வகை. ரெண்டாவது பிளூரோடான் பல்வகை. பிளூரோடான் பல்வகையில் பார்த்தீங்கன்னா ஓரளவு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்தாடை மற்றும் கீழ்த்தாடைகளில் இருக்கக்கூடிய குழிகளில் புதைந்து காணப்படும். இப்போ தீக்கோடான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்தாடை மற்றும் கீழ்த்தாடைகளில் இருக்கக்கூடிய குழிகளும் நன்றாக பொருந்தி காணப்படும். அப்போ பற்கள் வலுவானதாக இருக்கும். அடுத்தது ஹெட்ரோடான். ஹெட்ரோடான்ங்கிறது பற்களின் அமைப்பை பொறுத்து நம்ம சொல்கிறோம். பற்கள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இந்த பற்கள் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பற்கள் இருக்கிறத நம்ம ஹெட்ரோடான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய வெட்டும் பற்கள், அடுத்தது இருக்கக்கூடிய கோரை பற்கள், அடுத்தது இருக்கக்கூடிய முன்கடவாய், அடுத்தது இருக்கக்கூடிய பின்கடவாய் பற்கள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படும். இந்த மாதிரி பற்கள் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுறதா நம்ம ஹெட்ரோடோன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டைஃபாய்டன். வாழ்நாளில் 2 முறை பற்கள் முளைக்கும். பிறக்கிறப்ப ஒரு சில பாலூட்டிகளில் பற்கள் இருக்கிறது கிடையாது, குறிப்பாக மனிதர்களில் பற்கள் இருக்கிறது கிடையாது. குழந்தை வளரும் பொழுது பற்கள் தோன்றி முளைக்குது. 5 to 7 வயதுக்குள்ளே இந்த பற்கள் விழுந்துருது, மீண்டும் பற்கள் முளைக்குது. இப்படி குழந்தை பருவத்தில் விழக்கூடிய பற்களை நம்ம பால் பற்கள்னு சொல்கிறோம், அதாவது மில்க் டீத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 20. இந்த பால் பற்கள் விழுந்து மீண்டும் பற்கள் முளைக்கும். மீண்டும் முளைக்கக்கூடிய இந்த பற்களை நம்ம நிலைத்த பற்கள்னு சொல்கிறோம். அப்போ ஒரு உயிரியின் வாழ்நாளில் 2 முறை பற்கள் முளைக்குது. இதை தான் நம்ம டைஃபயோடன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ ரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதயம், இரத்த குழாய், ரத்தம் இருக்கும். ஸோ இதயத்தை பொறுத்த வரைக்கும் 4 அறைகள் இருக்கக்கூடிய ரத்தம் இருக்குது. இதில் முக்கியமாக என்னது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இடது சிஸ்டமிக் வளைவு காணப்படுது. ஸோ பறவைகளை பொறுத்த வரைக்கும் வலது சிஸ்டமிக் வளைவு காணப்படும். ஸோ இடது சிஸ்டமிக் வளைவுங்கிறது ஸோ இடது வென்ட்ரிக்கல்லிருந்து வரக்கூடிய மகா தமனியானது இடது பக்கம் வளையுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இடது சிஸ்டமிக் வளைவுன்னு சொல்கிறோம். அதாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகக்கூடிய இரத்த குழாய் இடது பக்கம் வளைந்து இருக்கிறதுனால இடது சிஸ்டமிக் வளைவுன்னு சொல்கிறோம். இது பாலூட்டிகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு. ஸோ அடுத்தது முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்கள். இது வந்து இருபுறமும் குழிந்து வட்ட வடிவில் காணப்படும். முதிர்ந்த சிவப்பணுக்களில் உட்கரு இருக்காது. இதெல்லாம் பாலூட்டிகளின் இரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். ஸோ அடுத்தது நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மூளை பெட்டகத்தினுள் பாதுகாப்பாக இருக்குது. அதே மாதிரி மூளையை தொடர்ந்து இருக்கக்கூடிய தண்டுவடமானது முதுகெலும்பு தொடரால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். மூளை வந்து ஹைலி டெவலப்டு, வெல் டெவலப்டாக இருக்குது. ஸோ அப்போ நுண்ணறிவு திறன் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற அனிமலை விட இங்கே பாலூட்டிகளில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அதிகமாக இருக்குது. கழிவு நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் வளர்ச்சிதை மாற்ற கழிவுப் பொருட்களாக அம்மோனியா உருவாகுது. அம்மோனியா கல்லீரலில் யூரியாவாக மாறுது. ஸோ இந்த யூரியாவை ரத்தத்திலிருந்து வடிகட்டி சிறுநீராக மாற்றி வெளியே அனுப்பக்கூடிய வேலையை சிறுநீரகம் செய்யுது. சிறுநீரகம் ஹைலி டெவலப்டு அண்டு வெல் டெவலப்டாக இருக்குது. ஸோ சிறுநீரகம் பார்த்திங்கன்னா மெட்டானெஃப்ரிக் வகை சிறுநீரகமாக இருக்குது. இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் உயிரிகள், பெண் உயிரிகள் தனித்தனியாக இருக்கிறாங்க. பால் வேறுபாடுகள் பாலூட்டிகளில் காணப்படும். ஆண் உயிரி ஆணின செல்லை உருவாக்கும், பெண் உயிரி பெண்ணின செல்லை உருவாக்கும். கருவுறுதலை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து கருமுட்டை உருவாக்கக்கூடிய நிகழ்வை நம்ம கருவுறுதல்னு சொல்கிறோம். ஸோ இந்த கருவுறுதல் நிகழ்வானது பாலூட்டிகளில் பெண் உடலினுள் நடைபெறுது. அப்போ இந்த கருவுறுதலை நம்ம உட்கருவுறுதல்னு சொல்கிறோம். பாலூட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு ஸோ முட்டையிடும் பாலூட்டிகள். பாலூட்டிகளில் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் இருக்குது. ஸோ அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தோரிங்கஸ். ஆர்னித்தோரிங்கஸ் குட்டி போட்டக்கூடிய பாலூட்டி கிடையாது. ஆர்னித்தோரிங்கஸ்ங்கிறது முட்டையிடக்கூடிய பாலூட்டி. இது ஃபஸ்ட்டு முட்டையிடும், அடைக்காத்து, பிறகு இளம் உயிர்களுக்கு பால் கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து முட்டையிடும் பாலூட்டின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு ஆர்னித்தோரிங்கஸ், பிளாட்டிபஸ். குட்டி ஈனும் பாலூட்டிகள் இவங்க டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இளம் உயிரிகளை குட்டி ஈனுவாங்க. ஸோ அதனால் இவங்களை நம்ம குட்டி ஈனும் பாலூட்டிகள்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மேக்ரோபஸ், கங்காரு. ஸோ அடுத்தது டீரோபஸ், பறக்கும் நரி, வவ்வால். மெக்காக்கா, குரங்கு. கேனிஸ், நாய். ஃபெலிஸ், பூனை. எலிஃபஸ், யானை. இக்குவஸ், குதிரை. டெல்பினஸ், டால்ஃபின். பாலினோப்டிரா, நீலத்திமிங்கிலம். பாந்திரா டைகரிஸ், புலி. பாந்திரா லியோ, சிங்கம். ஹோமோசேப்பியன்ஸ், மனிதன். ஸோ மாடர்ன் மேனை நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்கிறோம். என்ன மாணவர்களே, வகுப்பு பாலூட்டிகளை பற்றி பார்த்தோம். ஸோ இதை சார்ந்து முந்தைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள் மற்றும் விளக்கங்களை பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். முதல் வினா, கீழ்காண்பவைகளில் சரியாக பொருந்தியுள்ள நீர்வாழ் பாலூட்டிகளை தேர்வு செய்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்லேயும் 3 விலங்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷனில் எல்லா விலங்குகளும் பாலூட்டிகளாக அதாவது நீர்வாழ் பாலூட்டிகளாக இருக்கிறாங்க, இதுதான் வினா. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு சீல். சீல்ங்கிறது ஒரு பாலூட்டி தான். டால்ஃபின்ங்கிறதும் ஒரு நீர்வாழ் பாலூட்டி தான். ஸோ அடுத்தது சுறாங்கிறது ஒரு பாலூட்டி கிடையாது, அது வந்து ஒரு மீன். அப்போ சுறாங்கிறது தவறாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் தவறு. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்குறோம். டால்ஃபின்ங்கிறது ஒரு நீர்வாழ் பாலூட்டி தான். அடுத்தது சீல்ங்கிறதும் ஒரு நீர்வாழ் பாலூட்டி. ஸோ அடுத்தது திருக்கை மீன்கள். ஸோ திருக்கை மீன்கள்ங்கிறது மீன்களில் வரக்கூடியது, அது பாலூட்டி கிடையாது. ஸோ அதனால் இது தவறாக இருக்கிறதுனால இந்த ஆன்சரும் தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது நீலத்திமிங்கிலம் ஒரு நீர்வாழ் பாலூட்டி, டால்ஃபின்கள் நீர்வாழ் பாலூட்டி, சீல் நீர்வாழ் பாலூட்டி. ஸோ இந்த ஆப்ஷனில் 3 விலங்குகளுமே நீர்வாழ் பாலூட்டியாக இருக்கிறதுனால இதை நம்ம விடையாக தெரிவு செய்யலாம். ஸோ வாங்க அடுத்த ஆப்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ திருக்கை மீன்கள்ங்கிறது பாலூட்டி அல்ல, திருக்கை மீன்கள்ங்கிறது அது மீன், அது தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது திமிங்கிலம்ங்கிறது நீர்வாழ் பாலூட்டி தான். சீல்ங்கிறதும் நீர்வாழ் பாலூட்டி தான். ஸோ இதை பொறுத்து இந்த ஆப்ஷனும் தவறாக இருக்குது. கீழ்காண்பவைகளில் சரியாக பொருந்தியுள்ள நீர்வாழ் பாலூட்டிகளை தெரிவு செய்க அப்படிங்கிற வினாக்கு நம்ம திமிங்கிலம், டால்ஃபின், சீல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சியை நம்ம விடையாக தேர்ந்தெடுத்துருக்குறோம். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு பார்க்கலாம்.
ஸோ கீழ்காண்பவைகளில் சரியாக பொருந்தியுள்ள நீர்வாழ் பாலூட்டிகளை தேர்வு செய்யுங்கிறதுக்கு ஆப்ஷன் சி திமிங்கலம், டால்ஃபின்கள், சீல் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வினா எண் 2, கீழ்கண்டவற்றுள் எது பாலூட்டி வகுப்பின் கீழ் வரவில்லை? ஸோ 4 விடை கொடுத்துருக்காங்க. 4மே விலங்குகள் தான். எந்த விலங்கு வந்து பாலூட்டி வகுப்பில் வரலன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பறக்கும் நரி. ஸோ பறக்கும் நரிங்கிறது வவ்வால், வவ்வால்ங்கிறது பாலூட்டியில் வர்றது தான். ஸோ அப்போ பாலூட்டியில் வரலன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பாலூட்டியில் வருது. ஸோ 2வது முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியும் பாலூட்டி வகுப்பில் வரக்கூடிய ஒரு விலங்கு தான். ஸோ இதுவும் ஆன்சர் பாலூட்டி, பட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் தவறு. ஸோ அடுத்தது ஸோ கடற்பசு. கடற்பசுவை பொறுத்த வரைக்கும் இதுவும் பாலூட்டி தான். ஸோ அதை பொறுத்து ஆன்சர் தவறு. ஸோ அடுத்தது கடல் விலாங்கு. கடல் விலாங்குங்கிறது பாலூட்டி அல்ல. ஸோ வினா பொறுத்த வரைக்கும் கீழ்கண்டவற்றுள் எது பாலூட்டி வகுப்பின் கீழ் வரவில்லைங்கிறதுக்கு நம்ம கடல் விலாங்கு, அது வந்து மீன் வகுப்பு மீன்களில் வரக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ அதனால் இதை நம்ம ஆன்சராக தேர்ந்தெடுத்துருக்குறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் எது பாலூட்டி வகுப்பின் கீழ் வரவில்லைங்கிறதுக்கு கடல் விலாங்கு, அதாவது லாம்ப்ரேங்கிறது ஆன்சராக இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த பண்பு பாலூட்டியின் பண்பு அல்ல? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. காற்றறைகளுடன் கூடிய நுரையீரல். பாலூட்டிகளில் இருக்கக்கூடிய நுரையீரலில் காற்று அறைகள் காணப்படும். அப்போ காற்றறைகள் இருக்குங்கிறது பாலூட்டியோட ஒரு பண்பு. ஸோ அடுத்தது 10 ஜோடி மூளை நரம்புகள். பாலூட்டிகளின் விலங்குகளின் மூளைகளில் எத்தனை நரம்புகள் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இணை நரம்புகள் தோன்றும். அப்போ 12 இணை நரம்புகள் தோன்றதுனால 10 ஜோடி மூளை நரம்புகள்னு கொடுத்துருக்கிறது நமக்கு இங்கே தவறாக இருக்குது. பட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டு. ஸோ 10 ஜோடி மூளை நரம்புகள் ஆம்பிபியன்ஸ், அதாவது தவளை மாதிரி இருக்கக்கூடிய இருவாழ்விகளில் 10 ஜோடி மூளை நரம்புகள் காணப்படும். பாலூட்டிகளில் 12 ஜோடி மூளை நரம்புகள் காணப்படும். ஸோ அடுத்தது 7 கழுத்து எலும்பு. பாலூட்டிகளில் முதுகெலும்பு தொடரில் கழுத்து பகுதியில் எத்தனை எலும்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ அதை பொறுத்து 7 கழுத்தெலும்புங்கிறது சரியாக தான் இருக்குது. பட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் தவறு. ஸோ அடுத்தது தீக்கோடன் பல்லமைப்பு. பாலூட்டிகளில் தீக்கோடன் பல்லமைப்பு தான் காணப்படும். அக்ரோடான் அண்டு ப்ளூரோடான் காணப்படுறது கிடையாது. ஸோ தீக்கோடான்கிறது சரியாக இருக்குது. ஸோ அப்போ பாலூட்டிகளில் காணப்படுவது தீக்கோடன், பட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் தவறு. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த பண்பு பாலூட்டியின் பண்பு அல்ல அப்படின்ற வினாவுக்கு 10 ஜோடி மூளை நரம்புகள்ங்கிறத நம்ம ஆன்சராக தெரிவு செஞ்சுருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த பண்பு பாலூட்டியின் பண்பு அல்லங்கிறதுக்கு 10 ஜோடி மூளை நரம்புகள்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. பாலூட்டிகளின் உடலில் காணப்படும் மிகவும் சிறப்பான பண்புகளில் ஒன்று. ஸோ இது கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உதரவிதானம் காணப்படுவது. பாலூட்டிகளின் உடலில் உதரவிதானம் காணப்படுவதுங்கிறது பாலூட்டிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பண்பாக நம்ம கருதலாம். ஸோ வாங்க மீதி இருக்கக்கூடிய ஆன்சரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 4 அறைகள் கொண்ட இதயம். 4 அறைகள் கொண்ட இதயத்தை பொறுத்த வரைக்கும் ஊர்வனைவிலேயே 4 அறைகள் கொண்ட இதயம் தோன்றிடுது. ஸோ ஊர்வனையில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஊர்வனையில் பொதுவாக 3 அறை கொண்ட இதயம் காணப்படும். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, முதலைகள். அப்போ ஊர்வனையில் முதலைகள்லேயே 4 அறை கொண்ட இதயம் இருக்குது. அதேமாதிரி பறவைகளில் 4 அறைகள் கொண்ட இதயம் இருக்குது. பாலூட்டிகளில் 4 அறை கொண்ட இதயம் இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 4 அறைகள் கொண்ட இதயம் பாலூட்டிகளோட ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த பண்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஊர்வன மற்றும் பரப்பனையில் இந்த பண்பு இருக்குது. அதனால் இந்த விடையை நம்ம தவறாக கருதலாம். ஸோ அடுத்தது மார்புக்கூடு. மார்புக்கூடுனா தொராசிக் கேஜ். இந்த தொராசிக் கேஜ் பார்த்திங்கன்னா ஆம்பிபியன்ஸ்லேருந்தே தொராசிக் கேஜ் வந்து நல்லா தெரியும் நமக்கு. அதாவது தவளையில், சாலமேண்டரில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மார்புக்கூடு தெளிவாகவே தெரியும். இன்னும் ஹைலியாக பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெப்டைல்ஸ் அண்டு பேர்ட்ஸ்லேயுமே நமக்கு மார்புக்கூடு இருக்குது. அப்போ பாலூட்டிகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பண்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ மார்புக்கூடுங்கிறதும் ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் அண்டு ஏவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது. அதனால் இந்த விடையும் நம்ம தவறானதாக கருதலாம். முதுகெலும்புடைய விலங்குகளில் கிளாஸ் ஃபிஷ்ஷஸ், கிளாஸ் ஆம்பிபியன்ஸ், கிளாஸ் ரெப்டைல்ஸ், கிளாஸ் ஏவ்ஸ், கிளாஸ் மெம்மல்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸில் இருக்கக்கூடிய விலங்குகள் தன்னோட உடல் வெப்பநிலையை சுற்றுப்புறத்துக்கு ஏற்ப மாற்றிக்குவாங்க. பட் கிளாஸ் ஏவ்ஸ் அண்ட் மெம்மல்ஸில் இருக்கக்கூடிய விலங்குகள் உடல் வெப்பநிலையை சுற்றுப்புறத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாறுபடாத உடல் வெப்பநிலை உடையது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மெம்மல்ஸில் மட்டும் கிடையாது, ஏவ்ஸ்லேயும் இந்த பண்பு இருக்குது. அப்போ மெம்மல்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவ பண்பாக இதை நம்ம கருதுறதுனால இந்த ஆன்சரையும் நம்ம தவறாக கருதலாம்.
ஸோ அதை பொறுத்து உதரவிதானம் காணப்படுவது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உதரவிதானம்ங்கிறது பாலூட்டிகளில் மட்டும்தான் காணப்படும். வேற எந்த வகுப்பு விலங்குகள்லையும் இந்த உதரவிதானம் காணப்படுவது கிடையாது. ஸோ இதை பொறுத்து ஆன்சரை நம்ம எதை டிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதரவிதானம் காணப்படுவதுங்கிறத ஒரு சரியான விடையை நம்ம குறிக்கலாம். அப்போ பாலூட்டிகளின் உடலில் காணப்படும் மிகவும் சிறப்பான பண்புகளில் ஒன்று உதரவிதானம் காணப்படுவதுங்கிறது ஆன்சரை நம்ம குறிச்சிருக்கிறோம். 4 அறைகள் கொண்ட இதயமும் மார்புக்கூடு மாறுபடாத வெப்பநிலை உடையவையை நம்ம தவறாக குறிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் சரியா இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ பாலூட்டிகளின் உடலில் காணப்படும் மிகவும் சிறப்பான பண்புகளில் ஒன்று அப்படிங்கிற வினாக்கு உதரவிதானம் காணப்படுவதுங்கிறது சரியான விடையா இருக்கு. என்ன மாணவர்களே, இன்னைக்கு நாம வகுப்பு பாலூட்டிகளை பற்றின விளக்கங்களையும் அதை சார்ந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் விடைகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் வேற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.